ஏன்னா அவர் மக்களுக்கான தலைவர். மக்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறார். இல்லைன்னா ஜாதியே கிடையாது, கையை விட்டு எண்ணக்கூடிய 4 விஷயம்தான் ஜாதி அப்படின்னு அவர் சொல்லுவாரா? எப்படி அவரால் அதெல்லாம் யோசிக்க முடியுது அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஓ இவ்வளவுதானா? அதாவது அந்த இடத்துல நீங்க யூத்தையும் கவர் பண்றீங்க, பெண்களையும் எடுத்துக்கிறீங்க, ஏழைகளையும் எடுத்துக்கிறீங்க, விவசாயிகளையும் எடுத்துக்கிறீங்க, இவ்வளவுதாங்க. உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மக்கள் கேட்டா நான் பதில் சொல்லுவேன். அன்னைக்கு சொல்றாரு ஒரு பொண்ணு கிட்ட, ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு பெண் தான், என்னம்மா நீங்க கேண்டிடேட்ஸே நிறைய பேரை மாத்துறாங்க. ஆமாங்க, களை எடுப்புன்னு நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கு, கரெக்ட்டுங்களா? நம்ம டிஎம்கேக்கு நார்மலா சொல்லுவேனா, களை எடுக்கணும், கெட்ட விஷயங்களை களை எடுக்கணும். இங்க எப்படின்னா, மேம் நாங்க கேட்கணும்னு நினைச்சோம். நீங்களே ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க. மோடி அவர்களுடைய கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பாருங்க, அவருக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாதுன்னு சொன்னீங்க. சமதர்ம தலைவனாக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அயோத்தியில ராமர் கோவிலுக்கான கும்பாபிஷேகம் ஒரு புறம், மறுபுறம் எந்தவித பேதமுமே இல்லாம நீங்க சொன்னது போல கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ஸ். இதை நீங்க ஒரு அரசியல் சார்ந்த நபராக இல்லாம, ஒரு அரசியல் விமர்சகராகவோ இல்லைன்னா ஒரு கட்சி சார்ந்த நபராகவோ இல்லாம, ஒரு சாதாரண ஒரு குடிமக்களா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட தலைவனாக தெரிகிறார் மோடி? கண்டிப்பாங்க. அவர் ஒரு வாழும் மகான் தான் சொல்லணும். இஸ் a விஸ்வகுரு. நீங்க அதை இன்னும் fill in the blanks தான், என்ன வேணா ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் மக்களுக்கான தலைவர். மக்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறார். இல்லைன்னா ஜாதியே கிடையாது, கையை விட்டு எண்ணக்கூடிய 4 விஷயம்தான் ஜாதி அப்படின்னு அவர் சொல்லுவாரா? எப்படி அவரால் அதெல்லாம் யோசிக்க முடியுது அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஓ இவ்வளவுதானா? அதாவது அந்த இடத்துல நீங்க யூத்தையும் கவர் பண்றீங்க, பெண்களையும் எடுத்துக்கிறீங்க, ஏழைகளையும் எடுத்துக்கிறீங்க, விவசாயிகளையும் எடுத்துக்கிறீங்க, இவ்வளவுதாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்கன்றாரு. அப்ப அதுல எல்லாருமே அடக்கம் தானே இவங்களுக்கு தான். சோ அப்படி இருக்கும் போது அவர் எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. யாருமே யோசிக்க முடியாத ஒரு விஷயத்த அவர் யோசிக்கிறாரு. ஏன் நீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவரை பத்தி நம்ம பேசும்போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் பேசி ஆகணும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது திரு ராஜீவ்காந்தி அவர்கள், நான் ₹1 கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா மக்கள் கிட்ட அது போய் சேரும்போது இடைத்தரகர்கள் எல்லாம் தாண்டி என்னால அதுல இருந்து ஒரு 20% தான் மக்கள் கிட்ட போய் சேருதுன்னு சொன்னாரு. அப்ப ஆரம்பிச்சது ஜன்தன் அக்கௌண்ட், மக்கள் கிட்ட நேரடியா போய் பணம் சேரணும்னு. இப்ப வரைக்கும் அது விவசாயிகளுக்கு ₹6000 டக்குன்னு பட்டன் அழுத்தினோன்னு போய் சேருது. இப்ப இவங்க ₹6000 கியூல நின்னு மக்களை கஷ்டப்படுத்தினாங்களே, அந்த மாதிரி இல்ல. அதுல கூட இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ₹1000 கொடுக்கறதுலயும் அதே மாதிரி ரேஷன் கடையில போய் நின்னு வாங்கணும் அப்படின்றதெல்லாம். சோ இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து எடுத்துக்கிறத ஆரம்பிச்சு ஏதாவது மத்த வெளிநாடுகள் எல்லாம் பைசாக்கு இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது நிறைய பின்னடைவுகள் இருக்கு நிறைய வெளிநாடுகள். ஆனா இந்தியா அந்த அளவுக்கு பின்னடைவுகள் பினான்ஸ்ல சந்திக்காததுக்கும் திரு மோடி அவர்கள் தான் காரணம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகா போட்டிருப்பாரு. அதாவது வேற எந்த ஒரு ஆட்சியா இருந்தாலும், வேற எந்த கட்சியா இருந்தாலும் முழுமையா ஒரு விஷயத்த முடிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கும். 5 வருஷம் பிளான் பண்ணிருப்பாங்க, 10 வருஷம் ஆயும் முடியாம இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு திட்டம் நீங்க எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஆரம்பிச்சு முடியல அப்படின்னு அவர் எல்லாருக்குமே யோசிச்சிருக்காரு. சுபா, பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு யோசிச்சிருக்காரு. என்ன கொடுக்கல பெண்களுக்கு? இந்த தண்ணில இருந்து, கேஸ்ல இருந்து, கழிப்பறையிலேருந்து அத்தனையும் கொடுத்திருக்காரு. யூத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூத்துக்கும் கொடுத்திருக்காரு. ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன், ஆர்மிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்மி. அதை தாண்டி அவரோட தீபாவளி போய் அவங்க கூட செலிப்ரேட் பண்றாரு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருக்கணும். ஏன் அவங்க கூட போய் அவர் செலிப்ரேட் பண்ணணும்? மழையிலயும் குளிர்லயும் இவங்க இங்க இருக்காங்களே, நம்ம போய் செலிப்ரேட் பண்ணா வேற யாரும் அவங்க கூட போய் நம்ம செலிப்ரேட் பண்ணோம், அந்த ஒரு மரியாதையை கொடுத்திருக்காரு பாரு. அடுத்த வருஷம் இங்க வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஆசையோட இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும். உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சதா? நம்ம கூடயா அவர் செலிப்ரேட் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்குறாங்க பாருங்க. விவசாயிகளுக்கு எல்லாருக்குமேங்க
மீனவர்களுக்கு, அனைவருக்கும். அதாவது அவர் இங்க மட்டும் இல்லைங்க, கொரோனா தடுப்பூசி எப்படி இந்தியாவுக்கு இல்லாம மற்ற வெளிநாடுகளுக்கும் அண்டை நாடுகளுக்கு ஃப்ரீயா கொடுத்தாரு, வெளிநாடுகளுக்கு வந்து எப்படி வந்து ஏற்றுமதி பண்ணாரோ அதே மாதிரி ஸ்ரீலங்கனுக்கு வீடு கட்டி கொடுத்து இவ்வளவு வசதிகளை பண்ணி கொடுத்திருக்காரு. சோ என்ன அவர் பண்ணல, எப்படி யோசிக்கிறாரு அவரு? ஏன்னா எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே சுபா, நான் எதுவும் பேச மாட்டேன், சைலண்டா இருந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும் யோசிச்சு பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் கேட்டா நான் பதில் சொல்லுவேன். அன்னைக்கு சொல்றாரு ஒரு பொண்ணு கிட்ட, ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு பெண் தான், என்னம்மா நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா அப்படின்னு அவர் கேக்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல ஜி, உங்ககிட்ட பேசினதே நான் மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன், எனக்கு அதுவே அந்த வாய்ப்பே பெரிய விஷயம், எனக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த அந்த கேள்வியை வந்து கடந்து போறாங்க. அப்புறம் அவர் முடிக்கும் போது சொல்றாரு, ஓகே சரி, உனக்கு என்னைக்காவது வந்து எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க அப்படின்றாரு. எப்படிப்பட்ட ஒரு ஊக்கம் கொடுக்கறாரு பாருங்க பெண்களுக்கு. அவங்க கடந்து போனாலும் இல்ல, யூ கேன் டூ இட், உனக்கு வேணும்னு ஆசைப்படணும் அப்படின்ற அந்த ஒரு திணிப்பும் இல்லாமல் ஒரு 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 அழகான ஒரு அந்த பாசம் அங்க தெரியுது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்றாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அவர் வந்து இஸ் டூயிங் இட். ஏதாவது நீங்க திருக்குறள் ஒண்ணுதாங்க எந்த காலத்திலயும் சுபா, எந்த காலகட்டத்திலயும் அது எழுதி எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு, ஆனா இப்பயும் திருக்குறள்ல ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அதோட நீங்க கம்பேர் பண்ணிக்க முடியும். உங்களால ஒத்துக்கிறீங்களா? ஏதோ ஒரு குரல் உங்களால கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கப்புறமா திரு மோடிஜி அவர்கள் கிட்டதான் நம்மளால கம்பேர் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு விஷயமும். அது பெண்களாக இருந்தாலும், வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு லேடிஸாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும். ஏன்னா அவரோட திட்டங்கள் அந்த மாதிரி வாஸ்டா இருக்கு. SC ST கேட்டகரி, சிறுபான்மையினர் யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி கோவில் புறணமைப்புகள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, காசி தமிழ் சங்கமம் செகண்ட் டைம் திருப்பியும் போறாங்க. எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட பார்த்தேன், கிட்டத்தட்ட 275 ரயில்கள் வந்து ராமர் கோவிலுக்காக ஃப்ரீயா விட்டுருக்காங்களாம். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சாதனை இல்லையா? இங்க ராமர் கோவில வந்து நம்ம எல்லாரும் போய் அங்க போக முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது இங்கேயும் அதுக்கேத்த மாதிரி மக்கள் கிட்ட நம்ம போய் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இங்க கிடைச்சிருக்கு. ஒரு பிக் ஸ்கிரீன்ல வந்து அன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறத நம்ம இங்க எல்லாருக்கும் மக்களுக்கு எடுத்து காமிக்க போறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவருடைய ஆட்சியில நடக்குது. அதாவது எனக்கு இதெல்லாம் தாண்டி ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? சைனாவோட போய் ரகசியமான கூட்டணி எதுவும் கிடையாது, பாம் பிளாஸ்ட் கிடையாது, படுத்தா நிம்மதியா தூங்கலாம், எந்த ஒரு இந்த மாதிரி நடந்துருமோ நக்சலைட் பிரச்சனையோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு நாடா நம்ம வந்து வியாபாரிகளா இல்ல, யாருக்கும் நடுத்தரகர்களா இல்ல, வியாபாரிகளா உலகமே உத்து பார்த்து அண்ணாந்து பார்த்து இப்ப இந்த 2024 எலெக்ஷனுக்கு எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வெளி நாட்டுல இருந்து வராங்க இங்க யூகம் வகிக்க. யூகிக்கிறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா மோடிஜி அவர்கள் இவ்வளோ வாக்கு சதவிகிதத்துல அவர் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இவரா பிளான் பண்றாரு? அவங்க அங்கேருந்து ஆர்வம் மேற்கொண்டு அவங்க ஆசைப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு சுபா, மோடிஜி அவர்கள் பத்தி எந்த அளவுக்கு நம்ம பேசணுமோ, கட்சியை பத்தி நான் வந்து ஒண்ணு என்னோட புரிதல்ல இந்த கட்சி எப்படி அப்படின்ற என்னோட புரிதலையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நிறைய பேர் வந்து கேலி கிண்டல் பண்றாங்க, இது என்னங்க இது கார்பரேட் கம்பெனியா, இந்த கட்சி என்ன கார்பரேட் கம்பெனியா இது, இந்த மாதிரி வந்து அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆளை மாத்துறாங்க, இவர் தான் சீஃப் மினிஸ்டர் இவ்வளவு வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க, திடீர்னு ஆளை மாத்துறாங்க, இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க, என்னங்க நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு, டவுட் இருக்கு, நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் வருது இல்லை. ஏன்னா சிஎம் கேண்டிடேட்ஸே நிறைய பேரை மாத்துறாங்க. ஆமாங்க, களை எடுப்புன்னு நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கு, கரெக்டுங்களா? நம்ம டிஎம்கேக்கு நார்மலா சொல்லுவேனா, களை எடுக்கணும், கெட்ட விஷயங்களை களை எடுக்கணும். இங்க வந்து எப்படின்னா ரெஃப்ரெஷிங், ஆல்வேஸ் வி நீட் நியூ பீப்புள், நியூ லீடர்ஸ். அதாவது ஒரு லீடர் எமர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்காரு, இன்னொரு லீடர் வரும்போது அவர் புதுசா தானே வராரு, இவர் தான் ரொம்ப நாளா இருக்காரு அப்படின்றது முக்கியத்துவம் இல்லாம இல்ல, அந்த இடத்துல அந்த கான்ஸ்டிடியூவன்சில நம்ம ஆளு மாத்தணும்
அப்ப அது கட்சிக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது அப்படின்னும் போது என்னைக்குமே யோசிச்சதே கிடையாது. நீங்க கார்ப்பரேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதாங்க. கார்ப்பரேட்ல தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இடம். தகுதி வாய்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து சம்பளம் ஹைக்கும் இருக்கும், அவங்களுக்கு தான் பதவி உயர்வும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கார்ப்பரேட்ல பாக்குறோம். அதே மாதிரி பிஜேபியில உயர்வுகளும் சரி மாற்றங்களும் சரி நடக்குது. தே ஆர் வாஷிங் அவுட் வேண்டாத விஷயங்கள், அதெல்லாம் வந்து தே ஆர் கிளீனிங் அப். அது தப்பே கிடையாது. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, யாரையுமே முன்னாடி இருந்தவங்களையும் சரி புதுசா அவங்க யாரையுமே நிராகரிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதுக்கும் மேல ஏதாவது ஒரு பதவி உயர்வு இருந்தா அந்த உயர்வை கொடுத்துட்டு தான் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. சோ மக்களுக்கும் வந்து புதுமுகங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, மக்களுக்கும் ஏமாற்றங்கள் இருக்காது. அதே சமயம் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் அவங்க வந்து அவங்கள வந்து கைவிட மாட்டாங்க. இதுதான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரே ஒரு சித்தாந்தம், ஒரே ஒரு ஐடியாலஜி தான். மக்களுக்காக யோசிக்கக்கூடிய கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து எந்த இடத்துலயுமே மாற்றங்களை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நீங்க இதுக்காக எங்களை கார்ப்பரேட் கம்பெனின்னு சொன்னாலும் அது பரவாயில்ல, we are ready to accept. பட் விஷயம் இதுதான், நாங்க வந்து பழைய சித்தாந்தம், இந்த பழைய பாலிடிக்ஸ் மாதிரி ஒரே இந்த டைனாசிட்டியில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிடையாது. அதை நீங்க எங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். இதை ஒத்துக்காம புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு வந்து அவங்களோட புலம்பல சொல்லிட்டு தான் இருப்பாங்க, உளறிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த எதிர்கட்சிகள் இப்ப கூட INDA கூட்டணி நடந்தது, ஆனா அவங்களால ஒரு தலைவரை உருவாக்க முடிஞ்சுதா? அவங்க முடியாது. ஏன்னா இவருக்கு நிகரா முதல்ல யாருமே கிடையாது. அதுல அவங்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து அதை சொன்னாங்க. கார்த்திக் சிதம்பரமே சொல்றாரு ஒரு இன்டர்வியூல, அவருக்கு நிகரா அப்படின்னு பார்த்தா இல்லதான், ஒத்துக்கணும் தான். ஆனா அதுக்காக வந்து காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சிரும் as a பார்ட்டியா கிடையாது. இவங்க ஒழுங்கா வியூகம் வகுத்தா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. So there is a strong man in a strong party. இங்க பார்ட்டியும் ஸ்ட்ராங்கா இல்ல, there is no man or a woman to be strong elected equally like him. அவர் மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இங்க அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு சொல்லி 4 பேர், மம்தா பானர்ஜில இருந்து ஒரு 4 பேர் சொல்றாங்க. அதுக்கு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவரே மல்லிகார்ஜுன இப்ப அதை பத்தி பேச வேண்டாங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம், ஏன்னா மேல இருக்கிறவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு. So this is all will not happen. அதுவும் இந்த எலெக்ஷன் வர வர எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுபா. நம்ம திருப்பி வரப்போறோம், we are going to win here again. இன்னும் மக்களுக்காக நம்ம திருப்பி வின் பண்ண போறோம். தமிழ்நாட்டுல இந்த வாட்டி சூப்பரா we are going to win lot of places அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன்னா, ஐம் ரியலி சாரி. பட் என்னால இதை பத்திலாம் நீங்க கேட்கும் போது என்னால பேசாம இருக்க முடியல. தேங்க்யூ மேம். எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறட்டும், வெற்றிகள் வரட்டும், இந்த புத்தாண்டு இனியதொரு நல்ல ஆண்டாக அமையட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு விஷயத்தை சொல்லிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்திப்பு சந்திக்கிறேன் மேம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் ஒரே நாடு நேயர்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேம்.